வணக்கம். நால்வகை குறுக்கங்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆயுத குறுக்கம். ஏற்கனவே ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி எடுத்துக்காட்டோட மிக எளிமையா பார்த்திருக்கோம். அந்த வீடியோக்களையும் நீங்க பார்த்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நால்வகை குறுக்கங்கள்ல கடைசியா இருக்கிற இந்த ஆயுத குறுக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆயுத குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுத குறுக்கத்திற்குரிய எழுத்து என்னன்னு கேட்கும் போது அக்கு. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இல்லாம பொதுவா அக்குங்கிறது ஒரு ஆயுத எழுத்து, தனி எழுத்தா வரும். அதனாலதான் இதுக்கு பேர் தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி என இந்த ஆயுத எழுத்துக்கு தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி என வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுகிறது. ஏன் தனிநிலைன்னு சொல்றாங்கன்னா, இது உயிரெழுத்துக்களோ அல்லது மெய்யெழுத்துக்களோ இந்த இரண்டிலையும் சேராம தனித்து வரும். அதனாலதான் இது தனிநிலை அப்படின்னு சொல்றாங்க. முப்புள்ளி, முப்பார் புள்ளி என்று அழைக்கப்படுகிறது பொதுவா இந்த ஆயுத எழுத்துக்கள். சோ பொதுவா இந்த அக்குக்குரிய மாத்திரை என்னன்னு கேட்டா அரை மாத்திரை. குறில் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. இந்த ஆயுத எழுத்துக்கும் மாத்திரை அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை அக்கு அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவா இந்த அக்குங்கிற எழுத்து எங்க இடம்பெடுனா, தன்னுடைய ஒரு குறில் எழுத்தும் தன்னுடைய ஆயுத எழுத்து எங்க பொதுவா இடம்பெறும் அப்படின்னா, ஒரு குறில் எழுத்துக்கு முன்பும் அஃது எஃகு. ஆயுத எழுத்துக்கு பொதுவா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் பின்பு ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தும் கொண்டு முடியும். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் பின்பு ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தும் கொண்டு முடியும். இந்த இடங்கள்ல வரும்போது தனித்து இருக்கும் போதோ, அக்குங்கிற எழுத்து தனித்து இருக்கும் போதோ, அல்லது இந்த மாதிரியாக தனக்கு ஒரு குரில் எழுத்தும் பின்பு ஒரு உயிர்மை எழுத்தும் வரும்போது தன்னுடைய அரை மாத்திரை அளவில் முழுமையாக அக்குங்கிற எழுத்து ஆயுத எழுத்து ஒலிக்கும். சில இடங்களில் இந்த அக்கு எழுத்து வரும்போது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து அந்த ஒலிக்கும் கால அளவு கால் மாத்திரையாக ஒலிக்கும். எந்த இடங்கள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா, எடுத்துக்காட்டுக்கு கல் கூட்டல் தீது, முள் பிளஸ் கூட்டல் தீது. கல் கூட்டல் தீது நம்ம சேர்த்து எழுதுனா எப்படி எழுதுவோம் அப்படின்னா கற்றீது. முள் கூட்டல் தீது நம்ம சேர்த்து எழுதுனா முக்தீது அப்படின்னு சொல்லி எழுதுவோம். என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, தனி குறிலை அடுத்து ஒரு லகரமோ அல்லது லகரமோ, அதாவது லகரம் லகரம், தனி குறிலை எடுத்து லகரமோ அல்லது லகரமோ அது வருமொழி, அதை அடுத்து வருமொழியில தகரம் வந்தால் தாய் எழுத்து. தனி குறிலை எடுத்து இந்த லகர எழுத்தோ இந்த லா எழுத்தோ அல்லது இந்த லா எழுத்தோ வரும்போது வருமொழியில இந்த தாய் எழுத்து வரிசை தகர எழுத்துக்கள் வந்தால் இங்க அது அக்காக மாறும் என்று சொல்லுவாங்க. அப்ப கல் கூட்டல் தீது கற்றீதான் மாறும். இந்த இடத்துல வர இந்த ஆயுத எழுத்து தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இங்க வரும்போது ஆயுத எழுத்து தன்னுடைய அரை மாத்திரையில முழுமையா ஒலிக்கும். அதுவே இந்த இடங்கள்ல மாற்றம் பெறும்போது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். முக்தீது அப்படிங்கிற எந்த இடத்துலயும் இந்த லகரத்தை தொடர்ந்து தகரம் வந்துள்ளது. எனவே இந்த இடங்கள்ல அது அக்காக மாறும்போது குறைந்து ஒலிக்கும். அதே மாதிரி அல் கூட்டல் திணை, இதை சேர்த்து எழுதுனா எப்படி எழுதலாம்? அக்ரிணை. எப்படி? தனி குறிலை எடுத்து ஒரு லகரம் வந்துள்ளது. இது நிலைமொழி. வருமொழியில ஒரு தகரம் வந்துள்ளது. தனி குறிலை எடுத்து லகரம் வருமொழியில முதல்ல தகரம் வந்தால் இந்த இடத்துல இது ஆயுத எழுத்தாக மாற்றம் பெறும். இந்த ஆயுத எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவுல அறையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதுதான் ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அது பொதுவாக தனக்கு முன்பு ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்பு ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். அவ்வாறு வரும்போது தன்னுடைய மாத்திரையில எந்த அளவும் குறையாது. ஒலிக்கும் கால அளவு அப்படியே முழுமையாக அரை மாத்திரையில ஒலிக்கும். இதுவே இந்த மாதிரி தனி குறில் எழுத்தை அடுத்து ஒரு லகரமோ வருமொழியில தகரம் வந்தா அது இந்த மாதிரி மாற்றம் அடையும், அக்காக மாறும்போது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும்.
ஸோ இதுதான் ஆயுத குறுக்கம். நம்ம ஏற்கனவே ஐகார குறுக்கம், அகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 4 குறுக்கங்களையும் மிக எளிமையா பார்த்திருக்கோம். இதுல உள்ள உங்களுக்கு சந்தேகங்களை உடனே நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புங்க, கால் பண்ணுங்க. நம்ம அகாடமியில டெட்டுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் 27 காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு முழு நேர பயிற்சி வகுப்புகளும் அதை தொடர்ந்து தேர்வுகளும் வகுப்புகளும் நடைபெற உள்ளது. ஸோ ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர் பட்டதாரிகள் உடனே இணைந்து பயன்பெற வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைன் வகுப்புகள்ல தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே படித்து வருகிறார்கள். நீங்களும் இந்த சிறப்பு வகுப்புல இணைந்து பயன்பெற iSuccess IAS அகாடமி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி.